ட்ரேடர்ஸ் இன்றைக்கி ஆகஸ்ட் 4ஆம் தேதி மார்னிங்கில் நம்மளோட பப்ளிக் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆப்ஷன் ஸ்கேல்பிங் ரோப்பில் நடந்த ட்ரேடு வந்து நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். அதில் நமக்கு என்னென்னா நிஃப்டியில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து லாஸ் வந்து 2000 புக்காக இருந்தது. பட் ஆனால் அதுக்கப்புறம் அதில் எந்த ஒரு என்ட்ரி எடுக்கலை. ஆனால் நம்ம குரூடாயில் டெய்லியும் ஒரு 1000 ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டு வருவோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குரூடாயில் நான் வந்து ஒரு 2 என்ட்ரி எடுத்து லாஸை ரெக்கவர் பண்ணி ஒரு ப்ராஃபிட்டை வந்து விட்டுருக்குங்க. ஸோ அதை பற்றின வீடியோஸ் தான் இது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரீமியம் குரூப்பில் கிளாஸ் படித்தவங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீமியம் குரூப் இருக்குது. இந்த குரூப்பில் 3.59க்கா ஒரு பை என்ட்ரி கொடுத்துருக்கேங்க. இந்த பை என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து குரூடாயில் மேலே போகுதுங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் காமிச்சுது. ஸோ பை என்ட்ரி கொடுத்தோம். பை என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5.2க்கா ஸ்டாப் லாஸ் கிட்ட வந்தான். ஸோ சேஃப் ட்ரேடர்ஸ் எஸ்எல் லெவலில் வந்து ரீச் பண்ண ஆர்டர் கட் பண்ணுங்கள். ரிஸ்க் ட்ரேடர்ஸ்க்கான ஒரு கன்ஃபர்மேஷன் பிலோவில் ஓப்பன் வச்சு ஆர்டர் கட் பண்ணுங்கிற மாதிரியும், அதேமாதிரி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பைசைடுக்கான பாசிபிலிட்டி உண்டுங்கிறதையும் போஸ்ட் பண்ணியிருந்தேங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து புக் ஆகுது. ஏன்னா மார்க்கெட் கேப் டவுன் கீழே ஓப்பன் வச்சிருக்கான். ஸ்டாப் லாஸ் லெவலும் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி லாஸ் வந்து புக் ஆகிருக்கு. பட் ஆனால் இந்த இடத்துல செல்லுக்கான கன்ஃபர்மேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ நோ செல் என்ட்ரி குரூடாயில் அப்படிங்கிறதையும் 5.33க்கா போஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த இடத்துல அதை நான் வந்து டெலிட் பண்ணிட்டு என்னால் காமிக்க முடியாது. ஏன்னா கன்ஃபர்மேஷன் என்ன மாதிரியான ரூல் படி நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணுங்கிறத இந்த ப்ரீமியம் குரூப்பில் நம்மகிட்ட கிளாஸ் படிச்சவங்களுக்கு நான் வந்து லைவாக வந்து சொல்லிட்டு வருவேன். அப்படி சொல்கிறத என்னால் பப்ளிக்கில் காமிக்க முடியாது. சரிங்களா? நீங்கள் கிளாஸ் படிக்கிறீங்க, நம்மகிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா தாராளமாக இந்த குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணுற எல்லாமே நீங்கள் ஓப்பனாக பார்க்கலாம். சரிங்களா? வீடியோ போடும்போது நான் அதை என்ன பண்ணிட்டு டெலிட் பண்ணிட்டு தான் போட முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பை என்ட்ரிக்கான கன்ஃபர்மேஷனும் பை என்ட்ரிக்கான லெவலும் கொடுத்துருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து அதே பை என்ட்ரி ஏரியா பாருங்கள் மார்க்கெட் வந்துச்சு. என்ட்ரி எடுத்து நமக்கு 64 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மார்க்கெட் மேலே தூக்கியிருக்கோம். ஸோ குரூடாயில் சார்ட் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு பை என்ட்ரி எடுத்து அதை நமக்கு வந்து ஒரு லாஸ் புக் ஆனதுக்கப்புறம் சேம் அதே ஏரியா பாருங்கள் திரும்ப நமக்கு இன்னொரு பை என்ட்ரி வருது. 80 பாயிண்ட் வரைக்கும் மார்க்கெட் மேலே தூக்கியிருக்காங்க. இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ட்ரி லாஸை ரெக்கவர் பண்ணி ப்ராஃபிட்டை கொண்டு விட்டுருக்கு. இந்த இடத்துல சொல்ல போனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் என்ட்ரிக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. இதே இடத்துல நமக்கு இங்கேயும் நமக்கு வந்து ஒரு செல் என்ட்ரி இருக்குது, இங்கேயும் நமக்கு வந்து ஒரு செல் என்ட்ரி இருக்குது. பட் நான் செல்லை எடுக்கலை, செல்லை நான் கொடுக்கல. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடோக்கான பாசிபிலிட்டி காமிச்சிது. பட் ஆனால் அதை நான் வந்து கன்ஃபர்மேஷனாக வச்சு நான் வந்து கிளைண்ட்ஸுக்கு கொடுக்கல. பட் ஆனால் இந்த இடத்துல வெறும் லெவல் மட்டும் வச்சு எடுக்கிறீங்கன்னா எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் லெவல் வித் கன்ஃபர்மேஷன் ரெண்டுமே கொடுப்பேன். ஸோ கன்ஃபர்மேஷன் வச்சு நீங்கள் கிளியரான ட்ரெண்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி என்ட்ரி எடுக்கலாம். கன்ஃபர்மேஷனாக இல்லை நான் வெறும் லெவல் மட்டும் வச்சு எடுக்கிறேன்னா லெவல் தொடும்போது என்ட்ரி எடுங்க. அதுக்கு டார்கெட் லெவல் என்ன, ஸ்டாப் லாஸ் லெவலுக்கு நான் சொல்லியிருப்பேன். அதை தொடும்போது நீங்கள் ஆர்டர் கட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் என்ன விஷயம் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து அந்த பை என்ட்ரி வந்து ஃபுல்லாக ஹோல்டு பண்ணேன். லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு அந்த அந்த கால் ஆப்ஷனில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2700 வரைக்கும் லாஸ் போனேன். இந்த இடத்துல நான் வந்து ஃபுல்லாக ஹோல்டு பண்ணேன். ஹோல்டு பண்ணதில் ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து கட் பண்ணிட்டு திரும்ப ஆர்டர் போடலாம். பட் எனக்கு என்னென்னா கன்ஃபர்மேஷன் வந்து பை சைடுக்கான பாசிபிலிட்டி காமிச்சது. நான் கொஞ்சம் அதிகமாக ரிஸ்க் எடுத்தேன். அதிகமாக ரிஸ்க் எடுத்த காரணம் என்னென்னா இந்த இடத்துல இங்கே நமக்கு ஒரு லெவல் பை கன்ஃபர்மேஷன் இருக்குது, கீழே ஒரு லெவல் இருக்குது. இதெல்லாம் சப்போர்ட் ஆக்டாக சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். ஏன்னா அடுத்து ஆர்டர் போடும்போது நம்ம ஒரு மொமெண்டம் போனதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து எமோஷ்னலாகவே ஆர்டர் போடணும்னு தோணும். ஸோ நான் என்ன பண்ணேன், வெயிட் பண்ணேன். அந்த வெயிட் பண்ணதுக்கு நான் எடுத்த ரிஸ்க்குக்கு அந்த ஒரே ஆர்டரில் லாஸை ரெக்கவர் பண்ணி ப்ராஃபிட்டில் கொண்டு வந்து விட்டுருக்கு. ஸோ 2700 வரைக்கும் லாஸ் கீழே போயிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்ட்ரைக்கில் 1430 ப்ராஃபிட்டில் கொண்டு வந்து விட்டுருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோடய அக்கௌண்ட்டில் வந்துட்டு இதுதான் நான் எடுத்த அந்த ஸ்ட்ரைக்கு, அதாவது 5850 27 பாயிண்ட்ஸ் கீழே இறக்கியிருக்கான். அடுத்து பார்த்தீங்கன்னா 36 பாயிண்ட் மேலே தூக்கியிருக்கான். ஸோ நமக்கு வந்து நான் அப்போ 2700 நான் லாஸ் பார்த்து தான் அந்த இடத்துல வந்து 36 பாயிண்ட் போகும்போது நான் வந்து வெறும் 15 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி வெளில வந்தேன். எதனாலன்னா கன்ஃபர்மேஷன் பை சைடு காமிக்குதுங்கிறனால தான். அதனால தான் நானே குரூப்பில் சொல்லியிருந்தேன், செல்லு ட்ரை பண்ணாதீங்க, இந்த இடத்துல செல்லுக்கான கன்ஃபர்மேஷன் இல்லைங்கிறத நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் 80 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போயிருந்தான். அப்புறம் நான் எடுத்த ட்ரேடோட அந்த ரிஸ்க்கை பற்றி நான் அந்த குரூப்பில் நான் ஒரு ஆடியோ போஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ இதுதாங்க விஷயம். நீங்கள் நம்மள்கிட்ட கிளாஸ் படிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு என்னோடய அக்கௌண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் 2 ஆர்டர் எடுத்து 2250 லாஸில் இருந்தது. குரூடாயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செல் என்ட்ரி எடுத்திருந்தேன். அந்த என்ட்ரியில் எனக்கு 1000 ப்ராஃபிட்டு. அப்புறம் அந்த பை எடுத்த என்ட்ரி அது பார்த்தீங்கன்னா 1430 ப்ராஃபிட்டு. ஆர்டர் புக்ஸ் வந்து போய் பார்ப்போம். ஆர்டர் புக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் புக்கில் கரெக்டாங்க பாருங்கள் 4/6க்கு எடுத்த ஒரு பை என்ட்ரி, சாரி கரெக்டாக 4/6 இல்லை
15:58னா கரெக்டாக 4 மணிக்கு எடுத்த ஒரு பை என்ட்ரி 153 எடுத்தது. 168ல் வந்து நைட்டு 8:20 கட் பண்ணுறேங்க. அப்போ பார்த்துக்குங்க 4 மணி நேரம் அந்த ஆர்டரை நான் ஹோல்டு பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1:51க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புட் ஆப்ஷன் மார்க்கெட் கீழே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செல் ட்ரை பண்ணேன். அது எந்த இடம்னா 1:50ன்னா இந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணேன். இங்கே செல் பண்ணது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 1000 ப்ராஃபிட் புக் ஆகுது. ஸோ நம்மள்ட்ட கிளாஸ் படிக்கிறவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல செல் ஏரியா, எந்த இடத்துல பை ஏரியா, என்ன கன்ஃபர்மேஷன்னு அதை வச்சு என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்படிங்கிறப்ப கரெக்டாக அது பாருங்கள் எனக்கு வந்துட்டு வித்தின் ஒரு 15 மினிட்ஸ் எனக்கு அது வந்து ஒரு 1000 ப்ராஃபிட் வந்து கொடுத்துருச்சு. பட் இந்த என்ட்ரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து இந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க்லாம் எடுக்க வேணாம். இந்த மாதிரி நான் சொல்லுற லெவலில் வந்து ஸ்டாப் லாஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். திரும்ப இந்த மாதிரி ரீஎன்ட்ரி அதே இடத்துல வந்தால் நீங்கள் வந்து அந்த என்ட்ரி எடுத்து லாஸை ரெக்கவர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதாங்க விஷயம். இன்றைக்கி என்னோடய ட்ரேடு மார்னிங் நடந்த லாஸை ரெக்கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கு காரணம் என்னென்னா க்ரூட் ஆயில் தான். க்ரூட் ஆயிலில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் ட்ரேடு நான் ரன் பண்ணியிருக்கேன்னா அது எனக்கு வந்த லாஸே ஒரு 2700 தான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேஸ்டு கொஞ்சம் மார்க்கெட் கீழே இறக்கியிருக்கேன். ஸோ நியூஸ்லாம் வந்து மார்க்கெட் டவுன் சைடு போகணும்னு காமிச்சாங்க. ஆனால் அதெல்லாம் ஃபேக்கு. இன்னும் நியூஸில் என்ன விஷயம் சொல்கிறாங்களோ அது வந்து அப்படியே ஒர்க் அவுட் ஆகாது. நமக்குன்னு ஒரு லெவல் இருக்குது. அந்த லெவலை மட்டும் நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள். அது உங்களை காப்பாற்றி விடும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கிறது மூலயமா ஓனாகவே டெய்லியும் ஒரு 1000 ப்ராஃபிட் ஒரு 26,000 இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கிட்டு டெய்லியும் ஒரு 1000 ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப பொறுமையாக மூவ் ஆகிறதுனால குயிக்காக ஒரு லாஸோ குயிக்காக ஒரு ப்ராஃபிட்டோ நீங்கள் பார்க்க முடியாது. பட் ஆனால் டெய்லியும் ஒரு 1000 ப்ராஃபிட் இருக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நான் சொல்லிக் கொடுத்து அதில் உங்களுக்கு வந்து நல்லா சம்பாதிக்க வைப்பேன். சரிங்களா? வேணும்னா தாராளமாக நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எங்கள்கிட்ட ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு ப்ரீமியம் குரூப் சப்போர்ட் இருக்குது. அதில் டெய்லியுமே 1 or 2 என்ட்ரி வரும். அதை வச்சு கூட நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கூட லைவ் மார்க்கெட்டில் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அது வந்து கன்ஃபர்மேஷன் என்னங்கிறத சொல்லிடுவோம். சரிங்களா? தேங்க்யூ ட்ரேடர்ஸ்.